வணக்கம், இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். கலியுகம் முடிவில் இந்த கோயிலின் தூண் இடிந்து விழும். அதோடு உலகமே அழியும். இந்தியாவில் சக்தியும் ரகசியமும் மர்மமும் நிறைந்த கோயில்கள் ஏராளமாக உள்ளன. பண்டைய வரலாற்றில் தீர்க்கப்படாத மற்றும் மறைக்கப்பட்ட பல ரகசியங்கள் உள்ளன. அவற்றை சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பழமையான கோயில்கள் சில தனித்தன்மை வாய்ந்த ரகசியங்களால் உலக அளவில் புகழ் பெற்றுள்ளன. இந்த கோயில்கள் அனைத்தும் அதன் கட்டிடக்கலை மற்றும் சிலைகள் மூலம் மர்மமான பல கதைகளை சொல்கின்றன. அப்படி ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் கொண்ட கோயில்தான் இது. மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள மல்ஜேஸ் காட் என்ற இடத்தில் ஹரிச்சந்திர காட் மலைக்கோட்டையில் அமைந்துள்ள மிகவும் பழமையான கோயிலின் பெயர் கேதாரேஸ்வரர் குகை கோயில். இந்த கோயில் சுமார் 4671 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. ஒற்றைக்கல் அமைப்பில் இருந்து செதுக்கப்பட்ட இந்த கோயிலில் ரிஷி சாங்தேவினால் தேவநாகரி எழுத்துகளில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் தனித்துவமான சிற்பங்கள் உள்ளன. ஹேமத் பந்தி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோவில் ஹரிச்சந்திரேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. காலாச்சூரி வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இந்த கோட்டையை கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டியுள்ளனர். பின்னர் ஹரிச்சந்திரகாட் கோட்டை குகைகள் 11ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டுள்ளன. கோட்டையில் உள்ள சிற்பங்களும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பல கட்டமைப்புகளும் காண்பவர்களை கவர்கின்றன. இந்த கோவிலை பார்க்க உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் வருகிறார்கள். இந்த கோயிலில் சுயம்புவாக உருவான சிவலிங்கம் உள்ளது. கோயிலுக்கு அருகில் 3 குகைகள் உள்ளன. அதில் வலது பக்க குகையில் குளிர்ந்த நீரால் சூழப்பட்ட 5 அடி சிவலிங்கம் உள்ளது. இந்த நீர் பூமியில் கோடை காலம் மற்றும் குளிர்காலம் ஆகிய எல்லா தருணங்களிலும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலின் உள்ளே கோடையில் மிகவும் குளிராகவும் குளிர்காலத்தில் கோயிலின் உள்ளே கதகதப்பாகவும் இருக்கும். இந்த சிவலிங்கத்தை வழிபட வேண்டுமென்றால் நீந்தித்தான் செல்ல வேண்டும். மங்கள கங்கை என்று அழைக்கப்படும் சப்த புஷ்கரணியில் இருந்து இந்த குகைக்கு தண்ணீர் வந்த வண்ணம் உள்ளது. மழை காலத்தில் இந்த குகைக்குள் அனுமதி இல்லை. இந்த நீரில் நீராடினால் கங்கையில் நீராடிய அதே பலன் கிடைக்கும். ஒருவரது பாவங்களை முழுமையாக நீக்குகிறது. இந்த குகை கோயிலில் உள்ள சிவலிங்க சந்நிதி எப்போது உருவானது என்று எவருக்கும் தெரியவில்லை. இந்த கோயில் சத்திய யுகத்தில் தோன்றி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இந்த சிவலிங்கத்தை சுற்றி 4 தூண்கள் இருந்துள்ளன. தற்போது ஒரு தூண் மட்டுமே எஞ்சியுள்ளது. மக்களின் நம்பிக்கையின்படி இந்த தூண்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுகம் முடியும் போது ஒவ்வொன்றாக தானாக இடிந்துவிடும். சத்திய, திரேதா, துவாபர யுகங்களின் முடிவில் ஒவ்வொரு தூணும் இடிந்து விழுந்தது. தற்போது கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் கலியை குறிக்கும் தூண் மட்டும் அப்படியே உள்ளது. கலியுகத்தின் முடிவில் இந்த தூண் இடிந்து விழும். அதோடு இந்த உலகம் அழிந்துவிடும் என்று பரவலாக கூறப்படுகின்றது. இந்த கோவில் புனேவில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் மும்பையில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மல்ஜேஸ் காட் செல்ல பேருந்து வசதி உள்ளது. அங்கிருந்து கோவிலுக்கு செல்வது சவாலான மலையேற்றங்கள் நிறைந்தது. கேதாரேஸ்வர் குகை கோயில் புனித தலம் மட்டுமல்லாது பிரபலமான மலையேற்ற இடமாகவும் விளங்குகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ்